வணக்கம் மக்களை, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகிறது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை பெயரை அறிவிக்காத அமித்ஷா, என்ன ட்விஸ்ட், கூட்டணிக்குள் புகைச்சலா? வாங்க வீடியோவை முன்னே காணலாம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று, அதில் அதிமுகவை சேர்ந்தவர்களே முதல்வராக இருப்பார்கள் என்றும் அமித்ஷா கூறியுள்ளாராம். அதில் இபிஎஸ் பெயர் மட்டும் குறிப்பிடாமல் அதிமுகவை சேர்ந்தவர் என்று கூறியுள்ளதால் அதிமுக கூட்டணியில் புகைச்சலும் கிளம்பியுள்ளதாம். அதாவது கூட்டணி ஆட்சிதானே தனித்த ஆட்சியா என்பதில் நீண்ட நாட்களாகவே அதிமுக பாஜக வெற்றி குழப்பத்தில் வருகிறதாம். கூட்டணியுடன் தேர்தலை சந்திப்போம், ஆட்சி தனித்துதான் என்று இபிஎஸ் கூறி வரும் நிலையில்தான் பாஜகவின் பெரிய முதல் மாநில தலைவர்களை வெளிப்படையாக கூட்டணி ஆட்சி என ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துள்ளாராம். அந்த வகையில்தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் இடைவிடாத குழப்பங்களும் நீடித்து வருகிறதாம். இபிஎஸ்ஓ அனைத்து பாலையும் நோ பாலாக்கி எப்படியோ பொதுச்செயலாளர் இருக்கையோ பிடித்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா, தினகரன் என நாலா பக்கமும் பிரச்சனைகளையும் சந்தித்து வருகிறாராம். இது ஒரு புறம் இருக்க, புதிதாக செங்கோட்டையன், ஜெயக்குமார் என இபிஎஸ்க்கு எதிராக அவரது ஆதரவாளர்களை கூடி போர்க்கொடியை தூக்கியுள்ளனராம். இதனை சமாளிக்க முடியாமல் தான் இபிஎஸ் திணறி வருவதாகவும், சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தற்போது பாஜக ஆட்சி கூட்டணி என்று நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறதா. அது மட்டுமன்றி, ஒருவேளை 2026 அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சியை அமைக்க இபிஎஸ் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் முதல்வரே வேட்பாளரை நாங்களே மாற்றுவோம் என பாஜக மறைமுக விடுத்து திருவதாகவும் கூறப்படுகிறதா. இதைத் தொடர்ந்துதான் 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், அதிமுகவை சேர்ந்தவர்தான் முதல்வராக இருப்பார் என அமித்ஷா கூறியுள்ளாராம். இவ்வளவு வெளிப்படையாக பேசும் அமித்ஷா, கூட்டணி ஆட்சிதான், இபிஎஸ் தான் முதல்வர் என கூறியிருக்கலாமே என்று மக்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியம் ஏற்படுத்துகிறார். ஆனால் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக விட்டு இபிஎஸ் எச்சரித்துள்ளாராம். அமித்ஷா என்கின்றவர் அரசியல் விமர்சகர் என்று கூறுகிறாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.